ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஆண்டின் கடைசி அமாவாசையாக மார்கழி மாத அமாவாசை இந்த ஆண்டு சோமவார அமாவாசையாக சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமை அன்று வருவது மிக சிறப்பானதாகும். சோமவார அமாவாசை ஆண்டுக்கு அதிகபட்சம் 2 அல்லது 3 முறைதான் வரும். 2024ஆம் ஆண்டில் கடைசி அமாவாசையாக 30ஆம் தேதி டிசம்பர் 30 வருகிறது. சோமவார அமாவாசை வரும் நாள் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். அமாவாசையன்று அதிகாலையில் எழுந்து முன்னோர்களுக்கு திதி அல்லது தர்ப்பணம் செய்து முடித்த பிறகு வீட்டில் விளக்கேற்றி கோலம் போட வேண்டும். அதற்கு பிறகு சிவபெருமானுக்குரிய நாளில் அமாவாசை வருவதால் அன்று தர்ப்பணம் செய்து முடித்த பிறகு காலை அல்லது மாலையில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அபிஷேக ஜாமான் வாங்கி கொடுக்கலாம். அரசு மரத்தடியில் விளக்கேற்றி வழிபடலாம். சோமவார அமாவாசை அன்று விரதம் இருந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து அதன் பின்னர் விரதத்தை முடிப்பது எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விமோச்சனம் அளித்து வேண்டியவற்றை எல்லாம் கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் கிட்டும். மார்கழி அமாவாசை நாள் அனுமனின் அவதார தினம் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வதால் சனிதோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களும் நீக்கும். ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு உள்ளவர்கள் மார்கழி அமாவாசை நாளில் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடலாம் அல்லது சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சந்திரனால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். இப்படிப்பட்ட மார்கழி அமாவாசையில் என்னென்ன செய்யலாம் என்பதை பார்ப்போம். அன்னதானம், அரிசி, காய்கறி போன்றவற்றை தானமாக வழங்கலாம். இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம், பிண்டதானம் ஆகியவை செய்யலாம். காகம், பசு போன்ற உயிரினங்களுக்கு உணவளிக்கலாம். முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை செய்ய வேண்டும். அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் சனி தோஷம் உள்ளிட்ட கிரக தோஷங்கள் விலகும். அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ள பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் செல்வ வளம் பெருகும், தடைகள் விலகும். அனுமனை வழிபடுவதால் ராகு, கேது, சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் கேடு பலன்கள் நீக்கும். மார்கழி அமாவாசையில் நாம் செய்ய வேண்டாதவை: சுபகாரியங்கள் நடத்துவது, பல தொழில் துவங்குவது, முதலீடுகள் செய்வது தவிர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள், தானியங்கள், மாவு பொருட்கள், எண்ணெய் வாங்குவதை தவிர்க்கலாம். துக்க காரியங்களில் கலந்து கொள்வது, இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது, அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கலாம். முன்னோர்கள் நம்மை காண வீட்டுக்கு வரும் நாள் என்பதால் சண்டையிடுவதை தவிர்க்கலாம்.